அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எங்களோட ப்ராஜெக்ட் 120 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. இந்த 10 டேஸில் நாங்கள் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்களை முடிச்சிருக்கிறோம். மெக்கானிக்ஸில் 2.1 அண்ட் 2.2 கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதில் உள்ள 46 இயர்ஸ் எம்சிக்யூ கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதோட சேர்த்து முதல் கேள்விகள் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் வேவ்ஸில் லைட் செக்ஷனில் முதலாவது பகுதி தலைமேற்பரப்பில் ஒளிமுறிவு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ அரியம் எம்சிக்யூஸ் டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கு. அதில் எம்சிக்யூ மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாமே தான் நாங்கள் செய்ய போகிறோம். மெஷர்மெண்ட்டில் நாங்கள் அழகு பரிமாணம் மட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்தது நாங்கள் அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் வீக், அதாவது மண்டே டியூஸ்டே நாங்கள் அளவீட்டு கருவிகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இந்த 3 யூனிட்டுமே பரலாக போய்கொண்டிருக்கு. மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ்ஸ், இது 3மே போய்கொண்டிருக்கு. ஸோ இதை தாண்டி நாங்கள் 2 மாடல் எக்ஸாம் செஞ்சுருக்கோம். அதில் எக்ஸாமோட ரேங்க் லிஸ்ட் கூட போடப்பட்டிருக்கு. உங்களோட மார்க்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கிளாஸ் சம்மந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னால் அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ப்ராஜெக்டை நோக்கத்தை நாங்கள் திருப்பியும் சொல்லிடுவோம். இந்த 120 நாள் சொல்லப்போனால் 120 நாளில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு 114 நாட்கள் இருக்குது. இந்த 114 நாளில் ஃபிசிக்ஸில் எடுக்கலாமா என்கிற கேள்விக்கான விடையாக தான் இந்த ப்ராஜெக்ட் போய்கொண்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே 3-4 ஹவர்ஸுக்கு மேலே கிளாஸஸ் போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த வேகத்தில் போனால் கண்டிப்பாக நம்ம நினச்ச டார்கெட் அடையலாம். நான் மட்டும் இந்த எனர்ஜியோடு இருந்தால் போதாது, நீங்களும் கடைசி வரைக்கும் இந்த எனர்ஜியோடு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் எடுக்கிறது தான் இதுக்குரிய முழு நோக்கமாக இருக்குது. ஃபிசிக்ஸில் எடுக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அது எல்லாமே இந்த 114 நாட்களில் செஞ்சு முடியும். சரிதானே? ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டோட சேர்ந்து பயணிங்க. தர ஒர்க்ஸ் எல்லாம் முடிங்க. வீக்கில் 2 எக்ஸாம்ஸ் நடக்கும். எக்ஸாமை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸை பாருங்கள். 100 பேரில் உங்களுக்கு எத்தனை ரேங்க் கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன டவுட் வந்தாலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க. நாட் ஓன்லி டவுட், எப்படி படிக்கிற மெத்தடாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபாக மோட்டிவேஷன் இல்லாமல் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, படிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட பேசலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.